நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணாதான் நம்ம சந்தோஷமா இருப்போம். மன நிறைவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னியே கிருஷ்ணா. அதை எப்படி கனெக்ட் பண்றது? நம்ம கிட்ட நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களை எப்படி ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்றது? அந்த கலையை கத்துத்தரேன்னு சொன்னியே கிருஷ்ணா. அது எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னுட்டு அர்ஜுன் கேக்குறாங்க. கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, எஸ், நீ ரியலி நான் சொல்லித்தரேன். ஆனா ரியலா நீ அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சேன்னா அதுக்கு கொஞ்சம் டீப் நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லு கிருஷ்ணா, நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஃபாரின்லாம் போய் படிச்சிருக்கேன். நான் ரொம்ப டேலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் ஆனா இந்த புக்கு ரொம்ப ஹெவி ஆச்சே அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணா, எவ்வளவு ஹெவியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்கிட்ட ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு புக்கு கொடுத்தோம்னா ஒரே வாரத்துல அது எல்லாத்தையும் புரட்டிட்டு நமக்கு அதோட எசன்ஸை கொடுத்துரும். ஓ, அப்படியா அர்ஜுனா? ஆனா இந்த புக்கு நம்ம புரட்டி பார்க்க வேண்டிய புக்கு கிடையாது. அதுல இருக்கிற ஆழ்ந்த ஞானம் நம்மளை புரட்டி போடுறதுக்கு நம்மளோட ஹார்ட்டை ரெடியா வச்சுக்கணும். ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையை புரிஞ்சுக்கணும்னா 4 எஸ் சொல்றாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் எஸ் சின்சியாரிட்டி, சின்சியரான ஹார்ட். நம்ம இந்த பகவத்கீதால கிருஷ்ணா என்னதான் சொல்ல வராரு அப்படின்னுட்டு கொஞ்சம் சின்சியரா கேட்க ஆரம்பிச்சோம்னா, படிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். மொத்தம் இதுல 18 சாப்டர் இருக்கு. இப்ப நம்ம 4வது சாப்டர் வரும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கிருஷ்ணா நமக்கு இந்த 4th சாப்டர்ல 4 இயர்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் சின்சியர். கிருஷ்ணா சொல்ற செகண்ட் எஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பகவத்கீதா புரிஞ்சுக்கணும்னா செகண்ட் இயர்ஸ் சங்கா. சங்கானா அசோசியேஷன், சங்கம், அவங்களோட சங்கம் வச்சுக்கிறது. இப்ப சின்ன வயசுல ஏபிசிடி படிக்கணும்னா நம்ம போயிட்டு ப்ரீகேஜி போய் சேர்றோம். அவங்க எல்லாம் அந்த குட்டி பசங்களோட சேர்ந்து அந்த ஏபிசிடியை கத்துக்கிறோம். +1 வந்ததும் குரூப் சேஞ்ச் பண்றாங்க. காமர்ஸ் குரூப்ல இந்த கிளாஸ், சயின்ஸ் குரூப்ல இந்த கிளாஸ்ன்னு பிரிக்கிறாங்க. அந்த குரூப்போட சேர்ந்து நம்ம படிக்கும்போது அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவங்க கத்துக்கிறதெல்லாம், அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் நம்ம கத்துக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி பகவத்கீதா யார் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவங்களுக்குன்னு நிறைய கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் பகவத்கீதா ஆன்லைன் கோர்ஸ், ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு. அதுல சேர்ந்து படிங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா 18 வருஷம் ஸ்பெண்ட் பண்றவங்க. நம்ம சின்ன 3 வயசுல ஸ்டார்ட் பண்ணோம்னா 21 வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கோம். படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு வரும். இதுக்கு நல்லா சம்பாரிச்சு சொகுசான வாழ்க்கை வாழறதுக்கு. ஸோ கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, சொகுசான வாழ்க்கை வாழறதுக்கு நீ 18 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண இல்லையா? அதே மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை வாழறதுக்கு ஜஸ்ட் ஒரு 18 நாள் ஸ்பெண்ட் பண்ணு. 18 நாள்னா கூட ஃபுல் 18 நாள் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1 hour, டெய்லி ஒரு 1 hour பண்ணீங்கன்னா 18 நாள் கோர்ஸ் தான் அது. அதுல நம்ம பகவத்கீதாவை தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்ம அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த கோர்ஸ் நம்மளுடைய கேம் சேஞ்சிங் கோர்ஸா இருக்கும். ஸோ கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, செகண்ட் ஒன் சங்கா, ஸ்டடி, சங்காவோட சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் கிருஷ்ணா சொல்ற செகண்ட் எஸ். கிருஷ்ணா சொல்ற தேர்ட் எஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாதனா, பிராக்டிஸ், ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றது. நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடாம அதை உள்ள நம்ம சிந்திச்சு பார்த்து அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு, ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்ஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க. எதுக்கு இங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்கிறாங்க? அதுதான் ஃபுல்லா படிச்சுட்டோமே. இல்ல, ப்ராக்டிக்கல் தான் நமக்கு ப்ரூஃப். அங்க சொன்னது இங்க அது உண்மையா நடக்குதா? இந்த சால்ட்டோட இந்த ஆசிட ஊத்துனோம்னா இந்த கலர் வருதா? அது நமக்கு டைரக்டா ப்ரூஃப் கொடுக்கும். அது அப்பதான் நமக்கு அது மேல இன்னும் நம்பிக்கை வரும். அந்த மாதிரி கிருஷ்ணா அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ண சொல்றாரு. வாயிலேயே வடை சுட்றாதீங்க. இவ்வளவு கடலைப்பருப்பு ஊற வச்சு அதுல பச்சை மிளகாய் போட்டு, இஞ்சி போட்டு, கொத்தமல்லி போட்டு இப்படி பிசைஞ்சு வடை தட்டிட்டோம்னா அப்படியே வாயிலேயே வடை சுடாம அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டு அதை வடை சுட்டு சாப்பிட்டாதான் நமக்கு அதோட டேஸ்ட்டை அனுபவிக்க முடியும். அதுல இருக்கிற உண்மை புரிஞ்சுக்க முடியும். பகவத்கீதா எவ்வளவு உண்மையானது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். ஒரு முறை பிரபுபாதி கிட்ட ஒருத்தர் சொன்னாராம், பிரபுபாத், எனக்கு நான் இந்த 700 ஸ்லோகாவையும் 45 நிமிஷத்துல நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா கிருஷ்ணா போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு பகவத்கீதா சொல்லும் போது 45 நிமிஷம் ஆச்சு. சோ இவர் என்ன சொல்றாரு பிரபுபாதி கிட்ட, நான் 45 நிமிஷத்துல இந்த 700 ஸ்லோகாவையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். பிரபுபாத் கேட்டாராம்,
ஓகே, ஆனா உன்னால வந்து ஒரு 45 நிமிஷம் அந்த பகவத்கீதால சொன்னபடி வாழ்ந்து காட்ட முடியுமா? பிராக்டிக்கலா உன்னால அதை வாழ்ந்து காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஸோ வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணணும். ஏன்னா கிருஷ்ணா வந்து இதுல ஃபுல்லாவே வந்து எல்லாருமே எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். அதனால அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணாதான் நமக்கு வந்து அது உண்மை அப்படின்னுட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அது மேல இன்னும் ஃபெய்த் வரும். அப்போ இன்னும் பகவத்கீதா வந்து நெக்ஸ்ட் லெவல் நமக்கு வந்து புரிய வரும். கிருஷ்ணா சொல்ற 4வது எஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சேவா. சேவை பண்றது, சர்வீஸ் பண்றது. எப்படி வந்து நம்ம கிட்ட நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு எப்படி வந்து ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்றது அப்படின்றது வந்து சொல்றாரு. உங்ககிட்ட டைம் இருக்கா? டைம் இருந்தா வந்து கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களோட டைமை வந்து அதோட கனெக்ட் பண்ணுங்க, ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணுங்க. இல்ல உங்ககிட்ட டேலண்ட் ஏதாச்சும் இருக்குங்களா? டேலண்ட் இருந்ததுன்னா நீங்க வந்து பக்தர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கு, நான் எப்படி வந்து அதை ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்றது அப்படின்னா அவங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட டேலண்ட்டை வந்து நீங்க வந்து அதை ஆன்மீகத்தோட வந்து கனெக்ட் பண்ணலாம். ஒரு டெய்லி ஒரு 1/2 ஹவரோ இல்லை 1 ஹவரோ உங்களுக்கு உங்களோட டைம் தான் அது. எவ்வளவு நேரம் முடியுமோ 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ உங்களோட டேலண்ட்டை வந்து நீங்க வந்து ஆன்மீகத்தோட வந்து கனெக்ட் பண்ணலாம். இல்லைங்க என்கிட்ட டைம் இல்லை, என்கிட்ட டேலண்ட்டும் இல்லை அப்படின்னீங்கன்னா வந்துட்டு உங்ககிட்ட பணம் இருக்குங்களா? பணம் இருந்ததுன்னா வந்துட்டு பகவத்கீதா புக்கு வாங்கி யாருக்காவது டொனேட் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. ஒரு புக்கு மாசத்துல ஒரே ஒரு புக்காவது தானம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா. அப்போ உங்களுடைய சேலரி, நீங்க வாங்குற சம்பளம் வந்து ஆன்மீகத்தோட கனெக்ட் ஆகும்போது நீங்க வந்து கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க. அப்படி இல்லைங்க எனக்கு கிட்ட பணமோ இல்லைங்க சம்பளமும் பத்தலைங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட வீடு இருக்குங்களா? வீடு இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்க அக்கம் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு வந்து உட்காந்து பகவத்கீதா படிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆன்மீகத்தோட கனெக்ட் ஆகும்போது. அப்படி இல்லைங்க வீட்டுல எல்லாம் பர்மிஷன் தரமாட்டாங்க, திட்டுவாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மனம் இருக்குங்களா, மனசு இருக்குங்களா, உங்ககிட்ட ஃபோன் இருக்குங்களா? ஃபோன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 4 பேருக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் யாராவது ஒருத்தருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அதனால அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களோட ஃபோனை வந்து நீங்க வந்து ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்றீங்க. ஏன்னா வந்து பகவத்கீதாவை ஒரு 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து எப்படியாவது வந்து ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்றதுக்கு, இந்த சேவையில கனெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து நமக்கு மன நிறைவு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையை புரிஞ்சுக்கிறதுக்கு 4 எஸ் சொல்றாருங்க. ஃபர்ஸ்ட் எஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்சியர் ஹார்ட், சின்சியரிட்டி, சின்சியரா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா சின்சியர். 2வது எஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்கம், சங்கத்தோட பண்ணணும். 3வது சாதனா, பிராக்டிஸ். 4வது சேவா. இந்த 4 எஸ்ஸையும் சீனா கனெக்ட் பண்ணோம்னா, ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவோடவும் இருக்கலாம் அப்படின்ட்டு கிருஷ்ணா வந்து 4th சாப்டர்ல நமக்கு டிப்ஸ் கொடுக்குறாருங்க. ஹரே கிருஷ்ணா.